ரிஷபம் ராசிக்கு 2026 ஜூன் மாதத்தை பொறுத்தவரை சில அதிரடி மாற்றங்களை உங்க வாழ்க்கையில செய்ய போறீங்க. சில முக்கிய முடிவுகளை எடுக்க போறீங்க. சில பேருக்கு வீடு மாற்றங்கள் ஏற்படும். சில பேருக்கு பயணங்கள் ஏற்படும். சிறுதூர பயணங்கள் பலன் தரும். அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயங்கள் வரும். குரு 8 3ஆம் பாவகம் என்பது ஒரு விபரீத ராஜயோகம் தான். ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்துல இருக்கிறது நல்லது. அது இல்லாம உச்ச குருவாகவும் இருக்கிறாரு. லாபஸ்தானாதிபதியும் வராரு. இந்த குரு லாபஸ்தானத்தையும் பார்க்குது, சனியை பார்க்குது. 11ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய சனியை பார்க்கறதுனால பண வரவில் இருந்து வந்த தேக்கங்கள் மாறும். குறிப்பா உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஊதிய உயர்வோ அல்லது பதவி உயர்வோ கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. மேக்சிமம் ஊதிய உயர்வு எதிர்பார்க்கலாம். அதே போல சில பேருக்கு புதிய வாய்ப்பு கிடைச்சு அந்த இடத்துல சேலரி ஹைக் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. மாற்றங்களை நீங்க இந்த காலகட்டத்தில் சந்திப்பீங்க. மேக்சிமம் சொல்றேன். இது ஒரு பொது பலன் தான். இது ஒரு கைடன்ஸா மட்டும் எடுத்துங்க. வயதுக்கு ஏற்ற பலன்களை நீங்க புரிஞ்சுங்க. எல்லா பலனும் எல்லாருக்குமே சூட்டபிள் ஆயிடும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சில வயதினருக்கு சில பலன்கள் மேட்ச் ஆகும், சில வயதினருக்கு சில பலன்கள் மேட்ச் ஆகும். இது ஒரு பொது பலன். வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள். இந்த சேனலை பொறுத்தவரையிலும் சரியான கைடன்ஸும் சரியான ஜோதிட தகவல்களும் தரக்கூடிய சேனல். நீங்க விருப்பப்பட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலையும் லைக் பண்ண மறக்காதீங்க. உங்கள் நண்பர்கள் உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. ரிஷபம் ராசிக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் ஜூன் மாசத்துல ராசியிலேயே முதல் 15 நாள் சூரியன் இருக்கும் பாருங்க. சூரியன் 15 நாள். அப்போ சூரியன் 3ஆம் அதிபதி ராசியில் இருக்கிறது நல்லதுதான். நிறைய எஃபோர்ட் போடுவீங்க. ஏதாவது ஒன்று முயற்சி செய்யணும்னு நினைப்பீங்க. செய்யற முயற்சியில சக்சஸ் ஆகும். ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றீங்கன்னா அந்த இன்டர்வியூல சக்சஸ் ஆகும். ஒரு தேர்வு எழுதுறீங்க அப்படின்னா அந்த தேர்வுகளில் வெற்றி ஏற்படும். அதே போல இந்த காலகட்டத்தில் வீடு மாற்றம் சில பேருக்கு ஏற்படும். சில பேருக்கு நண்பர்களுடன் சுற்றுலா போயிட்டு வர்றதோ அல்லது பயணங்கள் ஏற்படும். தொலைதூரத்தில் வசிப்பவர்களிடமிருந்து ஒரு நல்ல செய்தி வரும் அல்லது அவர்களால் ஆதாயங்கள் ஏற்படும். அதே போல இந்த சூரியன் ராசியில் இருக்கிறதுனால இந்த கண் தொடர்பான பிரச்சனை, பல்லு வலி, தொண்டை வலி, சளி பிடிக்கிறது, இந்த மாதிரி கொஞ்சம் காய்ச்சல், இந்த மாதிரியான சின்ன சின்ன உடல் உபாதைகளும் வரும். அதற்கு மருத்துவ செலவும் வரும். அதனால கொஞ்சம் உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திக்கணும். அதே போல இந்த சூரியன் ராசியில் இருக்கிறதுனால கோபம் வரும். இந்த கோபத்தையும் குறைச்சிக்கணும். திடீர்னு கோபம், அது என்னத்துக்குன்னே தெரியாது. ஆனா சடனா ஒரு கோபம் அது உங்க நெருங்கியவர்கிட்ட நீங்க காட்டக்கூடிய சூழ்நிலை வரும். எல்லாருக்கிட்டையும் காட்ட மாட்டீங்க. யார் க்ளோஸா இருக்கிறாங்களோ, வாழ்க்கை துணைவர், பிள்ளைங்க அல்லது ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடிய நண்பர், இவங்க கிட்ட அந்த கோபத்தை காட்டுவீங்க. அந்த கோபத்தை குறைத்துக் கொள்வது, நிதானமாக செயல்படுவதும் இந்த மாதத்துல முக்கியமான ஒரு விஷயம். அதன் மூலம் எல்லா காரியத்தையுமே நீங்க சாதிக்கலாம். அவசரப்பட்டு கேட்காத கேள்விக்கு பதில் சொல்றது, அவசரப்பட்டு எதையுமே பேசக்கூடாது. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மேலதிகாரிங்க கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது. வார்த்தைகளில் கவனம் செலுத்திக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. இந்த மாதத்தை பொறுத்தவரை கவனமாக இருக்கக்கூடிய விஷயம் இதுதான். அடுத்தது இந்த குரு பாத்தீங்கன்னாக்க 3ஆம் இடத்துல இருக்கிறது உச்ச குரு. லாபங்கள் வரும். யாராவது பெண்டிங் பேமெண்ட் உங்களுக்கு தரணும்னா கூட நீங்க இந்த நேரத்துல ட்ரை பண்ணலாம். அதுக்கான வாய்ப்பு உண்டு, கிடைக்கும். அல்லது நிலுவையில் இருக்கக்கூடிய சம்பளம் உங்க கைக்கு கிடைக்கும். அதுவும் ஒரு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ற பலன்கள் கிடைக்கும். அதனால பாசிட்டிவ் தான். இந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு ஏற்கனவே இருந்து வந்த பல சிக்கல்களுக்கு ஒரு விடை கிடைக்கும். குறிப்பா உங்க மேல பழிச்சொல், அவமானங்கள் தூற்றியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்க அவங்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதே போல ராசி அதிபதியும் இந்த சுக்கிரன் பாருங்க 3ஆம் இடத்துல இருக்கு. அதாவது ஜூன் 8ஆம் தேதி முதல் 3ஆம் இடத்துலதான் இருக்கும். அதற்கு முன்னாடி 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும். சோ சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கிறது நல்லதுதான். புதன் சுக்கிரன் இந்த சேர்க்கை மாதத்தோட தொடக்கத்துல இருக்கிறது பெட்டர். மாதத்தோட முதல் பகுதியில நீங்க சுபகாரியத்துக்காக முயற்சி பண்ணக்கூடியவர்களுக்கு சுபகாரியங்கள்லாம் செட் ஆகும். குறிப்பா திருமணத்திற்காக வரன் பாக்குறீங்கன்னாக்க வரன்கள் அமையும். சில பேருக்கு எதிர்கால வாழ்க்கை துணைவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். சில பேருக்கு புதிய உறவு மலரும். சில இளைய தலைமுறையாக இருக்கீங்க அப்படின்னாக்க அவர்களுக்கு காதல் போன்றவை ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. சோ மொத்தத்துல ஒரு மகிழ்ச்சியான காலகட்டமாகவே ஆரம்பத்துல இருக்கும். கோபத்தை மட்டும் குறைச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னாக்க சுக்கிரன் ஜூன் 8ஆம் தேதி பெயர்ச்சியாகி 3ஆம் இடத்துக்கு வந்துருது. 3ஆம் இடத்துல சுக்கிரன் மறைவு ஸ்தானம். இந்த இடத்துல பகையும் கூட. அப்போ மாதத்தோட ஜூன் 8க்கு மேல பாத்தீங்கன்னாக்க நிறைய எஃபோர்ட் போடணும். சுறுசுறுப்பான செயல்படுவீங்க, அலைவீங்க, அதுல ஆதாயமும் கிடைக்கும். ஆனாலும் எஃபோர்ட் அதிகமா போடணும். கொஞ்சம் லெத்தார்ஜிக்கலா யோசிக்கிற மாதிரி இருந்தா கூட போற காரியம் சக்சஸ் ஆகாது. குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னாக்க
இந்த செவ்வாய் ராசிக்கு 12ல ஆட்சி பெற்று மாதத்தோட முதல் பகுதியில இடத்தால ஜூன் 20ஆம் தேதி வரை இருக்கும். இந்த ஜூன் 20ஆம் தேதி வரல செவ்வாய் 12ல இருக்கிறது வந்து நெகட்டிவா அப்படின்னாக்க அது வந்து நெகட்டிவ் தான். ஏன்னா உங்களுக்கு ராசிக்கு 7 குடிவன் ஆட்சி பெறுறது நல்லது, சுபகாரியங்கள் செட் ஆகும், எதிர்கால வாழ்க்கை துணைவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வரும். ஆனா 12ஆம் பாவகத்துல சந்திரனுக்கு 12ல செவ்வாய் இருக்கிறது குறிப்பா வாழ்க்கை துணைவருடன் கருத்து வேறுபாடு, இந்த தாம்பத்திய உறவுகளில் தான் சில சிக்கல்கள், எதிர்பார்த்த மாதிரி கிடைக்காம இருக்கிறது அல்லது அந்யுன்யம் குறைவாக இருக்கிறது போன்றவை இருக்கும். மேலும் இந்த செவ்வாய் பாத்தீங்கன்னா 12ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல. அதாவது கடினமா உழைச்சி தூக்கம் இல்லாமல் கூட ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அதனால உங்களுக்குன்னு கொஞ்சம் டைம் எடுத்துங்க. ஒர்க் பண்ற இடத்துல ஹார்ட் ஒர்க்கு ஏற்ற வருமானம் வரும். புதிய இடத்துக்கே நீங்க போறீங்கன்னா கூட அந்த இடத்துல கூட பாத்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரிதான் இருக்கும். செவ்வாய் ஜூன் 20ஆம் தேதிக்கு பிறகு ராசிலேயே செவ்வாய் வந்துடும். சூரியன் ஜூன் 15ஆம் தேதியில இருந்து ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வந்துடும். அப்போ பேசாம இருக்கிறது நல்லது, தேவையில்லாம பேசாம இருக்கிறது நல்லது, வார்த்தைகள்ல கவனம் செலுத்திக்கிறது நல்லது. செவ்வாய் ராசியில வர்றதுமே பாத்தீங்கன்னாக்க ஒரு இனம் புரியாத கவலை, இனம் புரியாத கோபம் போன்றவையெல்லாம் வரும். அப்போ சில அதிரடி முடிவுகளை நீங்க எடுப்பீங்க. வாழ்க்கை துணைவருக்கு ஏற்கனவே நீங்க நிறைய செலவு பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, அல்லது வாழ்க்கை துணைவர் ஹெல்த் இஷ்யூஸ்க்காக மருத்துவ செலவு பண்ணியிருப்பீங்க, அது குறையும். அதே போல வாழ்க்கை துணைவர் உங்களை நேசிக்கக்கூடியவராகவே இருப்பாரு. கருத்து வேறுபாடுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் வாழ்க்கை துணைவர் உங்களை நேசிக்கக்கூடியவராக இருப்பாரு. மாதத்தோட தொடக்கத்துல உங்களுக்கு தாம்பத்திய வாழ்க்கையில கொஞ்சம் மகிழ்ச்சி இல்லாமல் இருந்தாலும், ஆனா மாதத்தோட இறுதியில ஜூன் 20ஆம் தேதிக்கு மேல தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சி, ஒரு அந்நியம், வாழ்க்கை துணைவரால் நேசிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இப்ப வாழ்க்கை துணைவரின் உறவுகள் வகையில் இருந்த இந்த சிக்கல்களுக்கு நீங்க இந்த மாதத்தை பொறுத்துள்ள ஒரு முடிவு எடுப்பீங்க, மாற்றங்களை சந்திப்பீங்க. ஒண்ணு தனியா போறது, வெளியில போய் ஸ்டே பண்றது, ஊர் மாறுறது, இந்த மாதிரியான மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதே போல சொத்து பிரச்சனைக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு தீர்வுகள் கிடைக்கும். பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை, வழக்குகள் போன்றவற்றில் வெற்றியை ஏற்படுத்தும். அந்த பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய வில்லங்கங்களுக்கு இந்த குரு பார்வையால 9ஆம் பாவகத்துக்கு குரு பாக்குது. அந்த வகையில அதுல ஒரு முடிவு கிடைச்சு உங்களுக்கு பாசிட்டிவா தான் இருக்கு அந்த முடிவு என்பதும். அதே போல சில பேருக்கு சொத்து வாங்குறது, வீடு கட்டுறது, இதெல்லாம் கூட சில பேர் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதன் வகையில உங்களுக்கு சுப விரயங்களும் ஏற்படும். விரயஸ்தானத்துல விரையாதிபதியை மாதத்தோட தொடக்கத்துல ஆட்சி பெற்று இருக்கிறதுனால ஒண்ணு பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க, அல்லது பணம் வரவுக்கு மீறிய செலவுகளும் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். வருமானம் வரும், ஆனா எக்ஸ்பென்சஸ் அதிகமாகும். அப்ப திட்டமிட்டு செலவு பண்ணுங்க. அதாவது எதிர்பாராத செலவுன்றது மருத்துவ செலவு வரலாம், அல்லது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்காக செலவு பண்ணுவீங்க, பிள்ளைகளுக்கு சுப காரியங்களுக்காக செலவு பண்றது, இந்த மாதிரியான செலவுகள், பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுறது, இந்த மாதிரியான செலவுகள் 1 by 1 அந்த மாசத்தை பொறுத்து வரலும் ஜூன் 20ஆம் தேதி வரை வரும். அந்த வகையில கொஞ்சம் திட்டமிட்டு நீங்க செலவு பண்ணீங்கன்னாக்க புதிய கடன் படாம இருப்பீங்க. ஏற்கனவே ரிஷப ராசிக்கு கடனுடைய அழுத்தம், அந்த கடனுடைய அழுத்தத்தை குறைக்கிறதுக்காக முயற்சி பண்ணலாம் இந்த மாதத்தை பொறுத்தவரை. ஆனாலும் முதல் பகுதியில முடியாது, பிற்பகுதியில அதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது இந்த செவ்வாய் பெயர்ச்சியான பின்பு ஜூன் 20ஆம் தேதிக்கு பிறகு. சோ சனி பாத்தீங்கன்னாக்க உங்க ராசிக்கு 11ல இருக்கிறது நல்லதுதான். 11ஆம் பாவகத்துல சனி இருந்தா கோச்சாரத்தின் அடிப்படையில நல்ல பலனை தரும். ஆனா அந்த 11ஆம் பாவகத்தில் இருந்த சனி 5ஆம் பாவகத்தை பாக்குறதுனால பிள்ளைகளுடைய படிப்பு, பிள்ளைகளுடைய எதிர்காலம், பிள்ளைகளுடைய உடல்நலம் குறித்து ஏதாவது ஒரு கவலை உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். சில நேரத்துல அவங்க உங்களுக்கு ஆப்போசிட்டா பேசுற மாதிரி கூட சில நேரங்கள்ல இருக்கும், வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தா. ஆனாலும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு குரு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால மேக்சிமம் பிள்ளைகளால பெரிய பிரச்சனை கிடையாது. சுப விரயங்கள், சுப செலவுகள் மட்டும்தான் ஏற்படும். அதே போல இந்த சனியை பொறுத்தவரையிலும் சனிக்கு குரு பார்வைக்கிறதுனால பிள்ளைகளால பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. சில பேர்ல புதிய தொழில் ஆரம்பிப்பீங்க, புதிய திட்டங்கள் போடுவீங்க, புதிய மாற்றங்களை உங்க வாழ்க்கையில செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு. தொழில்ல, வேலையில, குறிப்பா வேலையில் இருப்பவங்க ஆல்ரெடி ரொம்ப கஷ்டப்படுறீங்க, ஒர்க் ப்ரெஷர் இருக்கு, வேலையில போதுமான அளவுக்கு ஊதியம் இல்லை, வரவுக்கு மீறிய செலவுகள் தான் ஆகுது. அப்ப வேற ஏதாவது செய்யணும்ன்ற ஒரு எண்ணம் வரும். அந்த செய்யணுன்ற எண்ணம்ன்றது ஒரு சொந்த தொழிலா கூட இருக்கலாம், புதிய முயற்சிகளை செய்வீங்க. சோ அப்போ சில பேருக்குலாம் சொந்த தொழில் திட்டங்களும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். உங்க சுய ஜாதகத்தை பார்த்துட்டு அதை செயல்படுத்துங்க. அதன் மூலம் உங்களுக்கு லாபங்கள் வரும். ஆல்ரெடி ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்க கூட பாத்தீங்கன்னா ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கிறது, அல்லது வேற தொழில கொஞ்சம் கால் வைக்கிறது, புதிய வாய்ப்புக்காக ட்ரை பண்றது, இந்த மாதிரியான முயற்சிகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அது உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். அந்த மாதிரி செயல்படுறது நல்லதுதான். உங்க ஜாதகத்தையும் பார்த்துட்டு எந்த தொழில்னு கன்ஃபார்ம் பண்ணி செயல்படுத்துங்க, அது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே போல ராகு 10லயும்
கேது வந்து 4ஆம் பாவகத்தில் இருக்கு. கேது 4ஆம் பாவகத்தில் இருக்கிறது உடல்நல தொந்தரவு, பாதிப்பு, இந்த உறவுகளால சில பிரச்சனை வரும் அப்படின்லாம் சொல்லியிருந்தோம். பட் இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும் ஹெல்த்துக்கு கொஞ்சம் பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திங்க. உறவுகளை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய முடிவுகள் எடுக்க போறீங்க. அதனால உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லாமல் இருக்கும். 10ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய ராகுவால ஒரு வேலையை விட்டுட்டீங்கனாலே இன்னொரு வேலை கிடைக்கும். சப்போஸ் வேலை இல்லாம இருக்கிறீங்க, புதிதாக இப்பதான் வேலை தேடுறோம் அப்படின்னாலையும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். சோ 10ல இருக்கக்கூடிய ராகுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் 11ல இருக்கிறதுனால, குரு பார்வையில் இருக்கிறதுனால நிச்சயமாக வாய்ப்புகள் கிடைக்கும். முயற்சி பண்ணுங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்தெந்த தொழிலெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக, வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில், ஆசிரியர் தொழில், வக்கீல், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல இருக்கிறவங்க, கடன் நடத்துறவங்க, விவசாயம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், அதே போல நீர் சம்பந்தமான வேலை செய்யக்கூடியவர்கள், மருத்துவம் சார்ந்த துறையில் இருப்பவர்கள், கம்ப்யூட்டர், உணவு சார்ந்த துறை, இந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சியும் முன்னேற்றமும் உண்டு, மாற்றங்களும் உண்டு. அரசு பணியில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு நேம் அண்ட் ஃபேம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ஜூன் மாசத்துல உண்டு. மேலும் அரசியல் இருப்பவர்களுக்கும் இந்த காலகட்டம் ஒரு புதிய வாய்ப்பையும் புதிய முன்னேற்றத்துக்கான பாதையையும் தரக்கூடியதாகவே இருக்கும். அதன் மூலம் உங்களுக்கு பிற்கால வெற்றிக்கு முதல் அடித்தளமாக இருக்கும். அரசியல் இருப்பவர்களுக்கும், ரிஷபராசியில பிறந்தவங்க அரசியல் இருப்பவர்களுக்கு சொல்றேன். அதே போல இந்த காலகட்டத்துல இங்க வந்து பாத்தீங்கன்னா கிருத்திகை 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் இருக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டத்துல வருமானம் வரும், அதிக எக்ஸ்பென்சஸும் வரும். அதற்கு திட்டமிட்டு செலவு பண்ணுங்க. புதிய கடன் போடுறதுல எச்சரிக்கையா இருங்க. கணவன் மனைவி உறவு நிலையில ஆரம்பத்துல அந்யோன்யம் குறைவாக இருக்கும். சில பேர் தற்று பிரிந்து கூட இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஆனா மாதத்தோட பிற்பகுதியில பிரிந்தவர்கள் சேர்வார்கள். தொழில் காரணமாக பிரிந்தவர்கள் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அல்லது ஒன்று சேர்ந்து வேறொரு ஊருக்கோ வேறொரு வீட்டுக்கோ குடி போகக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் கடன் ஏற்படாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த மாசம் சிறப்பு. உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திங்க. போல ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகாரியங்கள் நடக்காதவங்களுக்கு சுபகாரியத்துக்கான நல்ல செய்திகள் வரும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு, மறுமணத்திற்காக வரன் பாக்குறீங்கன்னாக வரன் செட் ஆகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மாசத்துல அரசு பணியில் இருக்கீங்கன்னா பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுத்தவரையிலும் காதல் போன்றவை கூட சில பேருக்கு ஏற்படும். அல்லது எதிர்ப்பாளினுடைய நட்பு ஏற்படும். புதிய உறவுகள் மலரும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிறுதூர பயணம் போயிட்டு வருவீங்க. சில பேருக்கு வீடு மாற்றம் ஏற்படும். கொடுத்த கடனை வசூலிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு மரியாதை வேலையில ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்திற்கான வரன்கள் வரும். அதே போல சில பேருக்கு வந்து புதிய வாய்ப்பு கிடைக்கும். வேலையில புதிய வாய்ப்பு தேடக்கூடியவர்களுக்கு மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் வாழ்க்கை துணையோட கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு போகணும். கருத்து வேறுபாடும் மாதத்தோட தொடக்கத்துல கொஞ்சம் இருக்கும். கோபம், டென்ஷன் குறைக்கிறது நல்லது. அவசரப்பட்டு எதையுமே பேசிடக்கூடாது முன்கூட்டியே. அதே போல வாக்குவாதங்களை தவிர்த்தணும். பணவரவு வரும். திட்டமிட்டு செலவு பண்ணுங்க. உடல் நலத்தில் கவனம் செலுத்திங்க. பிள்ளைகள் தொடர்பாக சுப செலவுகள், சுப விரயங்கள் போன்றவை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அது வந்து காமனா 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே உண்டு. பிரதோஷ நாட்கள்ல நந்தீஸ்வரரை வழிபாடு செய்து சிவபெருமானை வணங்கி ஒரு அபிஷேகம் அர்ச்சனை செஞ்சீங்க. இந்த மாசத்தை பொறுத்துள்ள தடைகள் நீங்கும். ஒரு அதிரடி மாற்றத்தை நீங்க செய்து அதன் மூலம் முன்னேற்றத்தை அடைவீங்க. நன்றி, வணக்கம்.